நிறுத்தே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நம்ம இன்னும் எவ்வளவு இடங்களை பிடிக்க முடியும்? இந்த கேள்வியை ரஷ்யா கேட்டிருக்காங்களாம். சாதாரண கேள்வி கிடையாதுங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் கூட அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை நடக்குது. அப்படி நடக்கும்போது எப்பா ரஷ்யாட்ட சொல்லி எப்படியாவது நான் இதுக்கு சம்மதம் வாங்கி தந்துடுறேன், பேசாமல் நீ ஒரு 30 நாள் சீஸ்ஃபயரை ரெடி பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், ஆனால் அவங்க பிடிச்சி வச்சிருக்கிற இடத்தெல்லாம் திரும்ப எங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது டீல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட தூது அனுப்பி பார்த்தாங்க. ரஷ்யா என்ன செஞ்சாங்க, அந்த தூதெல்லாம் இங்கே ஒத்து வராதப்பா, 2014க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லையெல்லாம் நீ மறந்துரு, 2025 புது எல்லை வகுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சவுதி அரேபியாவில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்க போகுது. அப்படி நடக்கிற அந்த ஒரு தேதிக்கு முன்னாடியே ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களை பார்த்து எவ்வளவு இடங்களை பிடிக்க முடியுமோ டக்குன்னு கிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இன்றைக்கி அதற்கான தாக்குதல் அப்படிங்கிறத ரஷ்யா செஞ்சுருக்காங்க. ஸோ ரஷ்யா உக்ரைன் அப்டேட் அப்படிங்கிறது இது இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லியிருந்தாலும் முக்கியமான நபர் பிலிப்பைன்ஸ் பக்கம்லாம் போகிறார். அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹெக்ஸத் அவர்கள் இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் பக்கம் போகிறாரு. பிலிப்பைன்ஸ் பக்கம் போகிறது ஒரு செய்தியா விக்கி அப்படின்னு கேட்டால், இந்த செய்திக்குள்ளே சீனா வந்தால் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் பார்த்துடலாமா? பீட் ஹெக்ஸத் அவர்கள் பிலிப்பைன்ஸ் பக்கமாக போகிறார். ஆல்ரெடி பிலிப்பைன்ஸ் பக்கமாக அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரைனிங்கின் போது டைஃபோன் அப்படிங்கிறது லைவ் டெஸ்ட் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியானது. பிலிப்பைன்ஸில் வச்சு ஒரு மிட் ரேஞ்ச் டைஃபோன் அப்படிங்கிறத அமெரிக்கா லைவ் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது யாருக்கு எதிரானது தெரியுமா? சீனாவுக்கு எதிரானது. கண்டிப்பாக சீனாவுக்கு அள்ளு விட்டுருக்கும். ஏன்னா பிலிப்பைன்ஸ் தென் சீன கடலில் பெரும் பிரச்சனை இருக்கக்கூடிய நாடுகள் 2, ஒன்று சீனா, இன்னொன்று பிலிப்பைன்ஸ். அப்படிப்பட்ட பிலிப்பைன்ஸில் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் உள்ளக போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக பிலிப்பைன்ஸ் கூட அமெரிக்காவினுடைய உறவை எப்படி மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தானே போவார். ஒரு பக்கமாக ரஷ்யா உக்ரைனை டீல் பண்ணிட்டு இருக்கிற அமெரிக்கா அடுத்ததாக சீனாவை டீல் பண்ணி ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த கட்டாயத்தில் பிலிப்பைன்ஸ் கூட போகிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அவருடைய பிளான் எங்கே இருக்குன்னா இந்தோ பசிபிக் நாடுகளில் இருக்குது. இந்த இந்தோ பசிபிக் ரீஜன் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே ஹாட்டான ரீஜன். அதுவும் அமெரிக்காவினுடைய அடுத்த அரசியலில் இந்தோ பசிபிக் ரீஜனுடைய ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்தோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் கூப்பிட்டு வச்சு பேசி அமெரிக்கா, நான் மறுபடியும் உங்களுக்காக வந்திருக்கேன்ப்பா, இனிமேல் மேற்குலகமே கிடையாது, எங்களுக்கு யூரோப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை இருக்கும். ஏன்னா அமெரிக்காவினுடைய உலக அரசியல் மாறிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், யூரோப்புக்காக மேற்குலக நாடுகளுக்காக அமெரிக்கா ஏதாவது செய்கிறாங்களா? இல்லை, அவங்களெல்லாம் இப்போ எதிரியாக மாற்றி வச்சுட்டு இருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த நடவடிக்கை காரணமாக ஏகப்பட்ட பின்விளைவுகள் அமெரிக்காவுக்கு வரும் அப்படிங்கிறது அமெரிக்க மக்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன, உலக அரசியலில் எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி இன்று நண்பன் நாளை எதிரி. அதே மாதிரி நேற்று வரை நண்பனாக இருந்த யூரோப் நாடுகள் இன்று எதிரியாக இருக்கும்போது இந்தோ பசிபிக் ரீஜனுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டதாகவும், அதன் அடிப்படையில் தான் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத் அவர்கள் பிலிப்பைன்ஸுக்கும் இந்தோ பசிபிக் ரீஜனுக்கும் வரப்போகிறார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சரி, இப்போ இந்த நேரத்தில் இந்த ஒரு டிராவல் முக்கியமானதா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் ஒரு புறம் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில், இல்லை நான் 2 பக்கமும் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத உக்ரைன், உன்னை நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிட்டு இருக்காங்க? அங்கேருந்து வரக்கூடிய எல்லா அழைப்புகளிலும் அமெரிக்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, ரஷ்யாவை இவங்க உண்மையிலேயே கட்டுப்படுத்திட்டாங்களா? அமெரிக்கா கட்டுப்படுத்திட்டாங்களா? அமெரிக்கா சொல்படி கேட்குறதுக்கெல்லாம் ரஷ்யா சரி சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல அடுத்ததாக சிக்கல் இருக்குது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமெரிக்கா கூட பேசினது எல்லாமே ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான பேச்சுவார்த்தை தான். பட் எங்களுடைய முடிவை எதிர்பார்க்காமல் அமெரிக்கா தன்னிச்சையான முடிவை எடுத்தார்கள் என்றால் இந்த பேச்சுவார்த்தை நடக்கவே நடக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ பிடிச்சு வச்சிருக்கிற இடங்கள் எல்லாம் எங்களுடைய தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஒரே நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட 27 ட்ரோன் வச்சு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ரஷ்யா. சாதாரண தாக்குதல் கிடையாது, எல்லாமே உக்ரைனுடைய ஃப்ரண்ட்லைன் ஹீரோஸுக்கு எதிரானது, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு எதிரான தாக்குதல். சரி, ஃப்ரண்ட்லைன் அடிக்கிறதுனால என்ன விக்கி நடந்துட போகுது? ரொம்பவே முக்கியமான விஷயமா இந்த யுத்தத்தில் பார்க்க வேண்டியது ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸ் தான். ஏன்னா ஒரு ஃப்ரண்ட் லைனும் அதுக்கு பேக்கப் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கும் இடையே 2-3 கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு ஃப்ரண்ட் லைன் ராணுவ வீரர்களை அடிச்சுட்டு அந்த பக்கமாக ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் வந்துட்டாங்கன்னா மறுபடியும் இருக்கக்கூடிய 3-5 கிலோமீட்டர் பஃபர் ஜோனாக மாறிடும். அந்த 3-5 கிலோமீட்டர் இவங்க பிடிச்சிட்டு வந்துடலாம். ரஷ்யாவினுடைய இந்த லேண்ட் கிராப்பிங் அப்படிங்கிறது தான் இப்போ உக்ரைனுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது.
சீஸ்ஃபயர் எப்போ வேணாலும் உருவாகிவிடும் அப்படிங்கிற பதட்டத்துடன் உக்ரைன் நகர்ந்து வருகிறது. சீஸ்ஃபயர் உருவாகிடுச்சுன்னா இந்த லேண்ட் கிராப்பிங் எல்லாமே சட்டப்படி ரஷ்யாவுக்குடையதாக மாற்றப்படும். அப்படி தான் டீல் பண்ணுவாங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும். வேறு வழியே இல்லாமல் இதற்கு ஒத்துக்கொள்வார்கள் உக்ரைன் அப்படிங்கிறது பல வல்லுநர்களுடைய கருத்து. சரி, இது எல்லாமே ஓகே தான் விக்கி. ஆனால் இஸ்ரேல் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியலையே டொனால்டு ட்ரம்ப்பால். இவர் எப்படி ரஷ்யா உக்ரைன் போகிற முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரல அப்படின்னு சொல்லி நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? யுத்தம் நடக்கிறத வச்சு சொல்கிறோம். ஆனால் இன்னொரு வியூ இருக்குது இதில். இந்த யுத்தத்தில் யாருடைய கை ஓங்கி இருந்தது? இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹூத்திஸ் இப்படி எல்லாருமே அட்டாக் பண்ணாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அட்டாக் பண்ணாங்க. பல வருடத்திற்கு பிறகு நேரடியாக ஈரான் மிசைல்ஸை இஸ்ரேலுக்குள்ளே அனுப்பி வச்சாங்க. இங்கெல்லாமே இஸ்ரேலுக்கு கணிசமான இல்லாட்டி நேருக்கு நேர் போட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எதிரிகள் இருந்தாங்க. ஆனால் இப்போது எதிரிகள் எல்லாத்தையுமே ஒரு விதம் ஒதுக்கின பிறகும் மறுபடியும் இஸ்ரேல்கிட்ட போய் நீ அடிச்சுக்கோமாக்கா, இந்த நேரம் எவனும் கேட்க மாட்டான், அதுக்கு நான் பேக்கப்பாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி இந்த யுத்தத்தினுடைய உண்மையான எண்ட் பாயிண்ட்டுக்கு தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலை புஷ் பண்ணிட்டு இருக்காரு. லெபனன் கூட ஒரு சீஸ்ஃபயர் உருவானது. அமெரிக்கா மற்றும் லெபனன் அரசாங்கம் அதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்கள் எல்லாருமே லெபனனை விட்டு காலி பண்ணிடணும். அது பஃபர் ஜோனாக இருக்கட்டும், முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டாக இருக்கட்டும், எங்கேயுமே நிற்கக்கூடாது இப்படின்னு சொன்னது தான் லெபனனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்பட்ட சீஸ்ஃபயர். ஆனால் நடந்தது என்ன? அடுத்த சீஸ்ஃபயர் நடந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே அமெரிக்கா அறிவிக்கிறார்கள், இல்லை அந்த சீஸ்ஃபயரில் சின்னதாக ஒரு மாற்றம், வேறு எதுவுமே இல்லை. இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் லெபனில் அங்கங்கே கொஞ்சம் நின்றுட்டு இருப்பாங்கப்பா. அப்போ லெபனன் கேட்குறாங்க, என்னப்பா இதனால் என்ன நன்மை நடக்க போகுது இஸ்ரேலுக்கு அப்படின்னு கேட்டால், நன்மை நடக்காது, ஆனால் அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லெபனன் கேட்குறாங்க, இந்த சீஸ்ஃபயர் வராமையே இருந்திருக்கலாம்ப்பா, அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்லாம் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ பயப்படாத, உன்னுடைய முக்கியமான தலைவர்கள் அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, அவங்கள வேணால் நாங்கள் ரிலீஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கேம்பிளிங் மாதிரி, இது தந்தால் இதை தந்துடுவோம், இது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தியோ இல்லாட்டி நம்ப வச்சோ இப்படின்னு சொல்கிற ஒரு விளையாட்டை அமெரிக்கா விளையாண்டு கொண்டே இருக்கிறது. அப்போ லெபனனை ஒரு விதம் ஓச்சிட்டாங்க. லெபனனுடைய சீஸ்ஃபயர் ரெடி ஆகிருச்சு. ஹூத்திஸுக்கு எதிராக அட்டாக் நடத்திட்டாங்க. இந்த ஹூத்திஸுக்கு எதிராக அட்டாக் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய முக்கியமான ஒரு அதிகாரி வெளியிட்டிருந்தக்கூடிய ஒரு உண்மை. நாங்கள் ஹூத்திக்கு எதிராக அட்டாக் பண்ண போகிறோம். அப்போ ஹூத்தி ஏதாவது அட்டாக் பண்ணாங்களா? இல்லை. அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, ஹூத்தி இப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹூத்தி அடிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த நேரம் ஹூத்திக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் யார் அப்படிங்கிறத அவங்கள பிளாக் பண்ணிடலாம். மறுபடியும் இஸ்ரேலை வச்சு ஹூத்திக்கு எதிராக ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ண வச்சிடலாம். எல்லாமே சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரும் திட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் வருமாங்க அப்படின்னு கேட்டால் ஈரானாலையும் வர முடியாது. ஈரான் சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு எங்களால் எதுவுமே அசைய முடியாது. ஹமாஸினுடைய முக்கியமான லீடரை நேற்று போட்டு தள்ளிட்டாங்க, யாராலையுமே எதிர்த்து பேசவே முடியலையே. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்ததாக ரஷ்யாவினுடைய முக்கியமான நண்பனாக இருக்கக்கூடிய நாடு சீனா தான். அப்போ சீனாவுக்கு ஒரு ஆப்படிக்கணும். எப்படி முடியும்? இந்தோ பசிபிக் ரீஜனில் கைவை ராசா, நீ வைக்கிற கை எல்லாமே செமையாக இருக்கணும். சீனா தென்சீன கடல் அப்படிங்கிறத எப்போதுமே ஒரு ஹாட் பாயிண்டாக மாற்றி வச்சுருக்கணும். சீனா அதை பார்த்து அலறிக்கொண்டே இருக்க வேண்டும். தைவானை எப்படி பார்த்து அலறு மாதிரி இதே மாதிரி ஃபிலிப்பைன்ஸையும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபிலிப்பைன்ஸுக்கு ஆதரவான நடவடிக்கையில் இப்போ அமெரிக்கா ஈடுபட்டு இருக்காங்க. அதில் தான் பீட் ஹெக்ஸத் அவர்கள் அங்கே போனதுக்கான அந்த முயற்சி. பீட் ஹெக்ஸத் அவர்கள் இந்தோ பசிபிக் ரீஜனில் நேரடியாக வர்றதை விட்டுட்டு எதுக்காக ஃபிலிப்பைன்ஸுக்கு போனார் அப்படிங்கிறதுக்கான அந்த விமர்சனமும் அதற்கான பதிலும் இங்கே வந்துருச்சு. அடுத்ததாக பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த கிரைன் டீலை பற்றி பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ரஷ்யாவில் விளையக்கூடிய பயிர்கள், அங்கே இருக்கக்கூடிய விளைபொருட்கள், அதை வாங்கிறதுக்கு அமெரிக்கா தயாராக இருந்தாங்க, யூரோப் நாடுகள் தயாராக இருந்தாங்க. ஆனால் இந்த கிரைன் டீலை என்ன செஞ்சிட்டாங்க? எல்லா நாடுகளும் சேர்ந்து பொருளாதார தடைகள் கொண்டு வந்து முடிச்சு விட்டுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். எகெயின் ரஷ்யா அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையில் பல வருடங்களுக்கு பிறகு கிரைன் டீல் அப்படிங்கிறது பேசப்படும். அப்படி பேசப்படுவதற்கான வாய்ப்புகளை ரஷ்யா ஏற்படுத்தி விட்டது. முக்கியமான மாற்றங்களுடன் இந்த கிரைன் டீல் அப்படிங்கிறது யூரோப்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த கிரைன் டீலை பற்றி நம்ம இன்னும் எக்ஸாக்டாக நிறையவே பார்க்க வேண்டியதாக இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுமி ரீஜன்லையும் இன்றைக்கி ரஷ்யா அவங்களுடைய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 74 நபர்கள் இன்று காயமடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. நாட் ஒன்லி சுமி, ஏகப்பட்ட எல்லை ஓரங்கள், இப்போதைக்கு உக்ரைனுடைய எல்லை அப்படின்னு சொல்கிற பல ஏரியாக்களில் இன்றைக்கி ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருந்திருக்கு. ரஷ்யாவினுடைய லேண்ட் கிராபிங் அப்படிங்கிறதும் செமையாக நடத்தியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து தான் என்ன அப்டேட் வருது
அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.